ஜூன் மாதம் 11ஆம் நாள் பர்னபா திருநாள். பர்னபா பெயரின் அர்த்தம் ஆறுதலின் மகன். பர்னபா ஒரு சமாதான பாத்திரன். மறுபெயர் யோசே. சொந்த ஊர் மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதியில் உள்ள சீப்புரு தீவு. அப்போஸ்தலர் 4:36. பெர்சியரின் ஆட்சி ஒழிய கிரேக்கர்களின் ஆட்சி பலஸ்தீனா தேசத்திலே நுழைந்தது. மகா அலெக்சாண்டர் இறந்த பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 175 முதல் 135 ஆண்டுகளுக்கு இடையே மகா அலெக்சாண்டருக்கு நேரிடையான வாரிசு இல்லாமல் போகவே இவரது பேரரசை இவரது தளபதிகள் பங்கிட்டு கொண்டனர். பலஸ்தீனா சீரியாவோடு இணைக்கப்பட்டு செலயூக்கேஸ் வம்சத்தினரின் ஆட்சிக்குள் வந்தது. இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவர்களில் ஒருவன் அந்தியோக்கஸ் எலிஃபானஸ். இஸ்ரவேலரின் வாழ்க்கையில் கிரேக்க மத உணர்ச்சியை புகுத்த பல வகையிலும் முயன்றான். இதன் காரணமாக மத போர் புரிந்த மக்கபேயர்களின் ஆட்சியின் கீழ் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்தனர். இந்த காலத்தில் யூதர்கள் சிலர் சீப்புரு தீவுக்கு இடம்பெயர்ந்தனர். அவர்கள் வழி வந்தவன்தான் இந்த பர்னபா என்று வரலாறு கூறுகிறது. பர்னபா லேவியனாக இருந்த போதிலும் சீப்புரு தீவில் தனக்கென்று நிலம் இருந்ததை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தவன். அப்போஸ்தலர் 4:37. சவுல் என்னப்பட்ட பவுலை கர்த்தர் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தம்முடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக பாத்திரமாக தெரிந்து கொண்டபடியால் அவன் எருசலேமுக்கு வந்து சீஷருடைய சேர்ந்து கொள்ள பார்க்கும்போது மற்றவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாததை பர்னபா அறிந்து அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர் இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னவன் இந்த பர்னபா. அப்போஸ்தலர் 9:15, 26, 27 வசனங்கள். பவுலுடன் சேர்ந்து புரஜாதியாருக்கு பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக வலதுகை கொடுத்து திருச்சபையின் தூண்களான யாக்கோபு, கேபா, யோவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த பர்னபா. கலாத்தியர் 2:9, அப்போஸ்தலர் 11:18. பர்னபா சவுலுடன் சேர்ந்து தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினவன். அப்போஸ்தலர் 12:25. மென்மையான இருதயம் கொண்ட பர்னபாவையும் கடினமான வைராக்கிய மனதுடைய சவுலையும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிணைத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அனுப்பினார். பவுலுடைய முதலாவது பிரயாணத்திலே அவனோடு அந்தியோகியாவில் ஆரம்பித்து செலூக்கியா, சாலமி, பாப்போ, பெர்கே, பிசிதியா, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை போன்ற இடங்களில் ஊழியம் செய்தவன் இந்த பர்னபா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்கள் முடிய. பம்பிலியா நாட்டிலே மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்ததால் பவுல் தன்னுடைய இரண்டாவது பிரயாணத்திலே சீலாவை தெரிந்து கொண்டதினால் பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவுக்கு போனான். அப்போஸ்தலர் 15:36 முதல் 41. மார்க்குவும் பர்னபாவும் உறவினர்கள். கிபி 49 எருசலேமில் கூடி வந்திருந்த யாவருக்கும் பர்னபா பவுலோடு சேர்ந்து தங்களை கொண்டு தேவன் பிரஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொன்னான். அப்போஸ்தலர் 15:12. ஒரு சமயம் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு பயந்து பேதுருவை போல பர்னபாவும் யூதர்களுடைய மாயத்திலே இழுப்புண்டதை பவுல் கண்டித்து எதிர்த்தார். கலாத்தியர் 2:11 முதல் 13. பர்னபா கடைசியில் சீப்புரு தீவில் இரத்த சாட்சியாக கிபி 56-57 இடையில் சாலமிஸ் என்ற இடத்தில் மரித்ததாகவும் மார்க்கு பர்னபாவை அடக்கம் செய்ததாகவும் இயேசுவானவர் அனுப்பின 70 சீஷர்களில் பர்னபாவின் சகோதரனும் இடம்பெற்று இருந்ததாகவும் வரலாறு. பர்னபாவை போல ஊழியம் செய்கிறவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாகவும் வாழ்வோம். ஆமேன்.